Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கைப்பக்கம் சேனலில் செம்ம சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஒன்று பார்க்கலாம். இந்த ரெசிபி 2 ரெசிபியாக உங்களுக்கு வரும். இது நம்ம ஒரு மெயின் ரெசிபி செய்கிறோம் பாருங்கள். அதுக்கு சைடிஷாக ஒரு ரெசிபி செஞ்சுருக்கேன். இது ரெண்டுமே பக்கா காம்பினேஷனோடு இருக்கும். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல மலன்னு வெயிட்டை குறைச்சிருங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ரெசிபி. நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். நார்மலாக எல்லாருமே சாப்பிட்லாம். நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. வாங்க என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? இப்போ இந்த ரெசிபிக்கு நான் பார்லி அரிசி எடுத்திருக்கேன். ஒரு 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், இல்லை சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், இல்லைன்னா ஆன்லைனில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம மீடியம் ஃப்ளேமாக வச்சுட்டு இந்த பார்லி அரிசி பார்த்திங்கன்னா சும்மா கஞ்சி தான் நினைக்க வேண்டாம். நீங்கள் பார்த்திங்கன்னா இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு அது சரியாகும். அப்புறம் சுகர் பேஷண்ட்க்கு சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க காலையில் இதை ஒரு 3 மாதம் எடுத்துகிட்டு வாங்க. செம்ம சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, எலும்பு நரம்பு சம்மந்தமாக பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை சாப்பிட்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லாவே ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. அப்புறம் நம்மளுக்கு இந்த பல்லு ஈறுகளில் பிரச்சனை இருந்தாலும் இது சரி பண்ணும். சிறுநீரக பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குங்க. இப்போ நம்ம அரிசி வறுத்தாச்சு. இதை கழுவிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அரிசியை நல்ல தண்ணியில் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் கிடைக்கும். நான் ரவை பதத்தில் அரைச்சிருக்கேன். அரைச்சிட்டு இதை தனியாக வச்சுட்டு நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்துருக்கோமோ அதே கப்பில் 7.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஹீட் பண்ணியிருக்கேன். இந்த பொடியை நம்ம அது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமாக வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். கஞ்சி இப்போ வேகட்டும். இதுக்கு பக்கா காம்பினேஷனோட ஒரு சட்னி ஒன்று ரெடி பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த கஞ்சிக்கு சைடிஷாக நான் கொள்ளு சட்னி தான் எடுத்திருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக பக்கா காம்பினேஷனோட இருந்தது. அதே மாதிரி கொள்ளு நம்மளுக்கு வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால எடுத்திருக்கேன். இதை ஒரு 2.5 கைப்பிடி அளவுக்கு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் இதை தண்ணியில் மாற்றி நல்லா அலசிக்கலாம். நெக்ஸ்ட்டு கடாயில் 1/2 மூடி அளவுக்கு தேங்காய், ஒரு 5 பூண்டு பற்கள், அப்புறம் 3 வரமிளகாய் சேர்த்துட்டு நம்ம இதை தேங்காய் கொஞ்சமாக சேர்த்து கோல்டன் ப்ரௌனில் தேங்காவை வறுத்துக்கலாம். அப்புறம் இதை ஆற விட்டுட்டு இந்த கொள்ளு, இந்த தேங்காய், அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் 1/2 லெமன் சைஸில் புளி சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். லைட்டாக கொரகொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போது இந்த கஞ்சி ரெடியாக இருக்குது. கொள்ளு சட்னி ரெடியாக இருக்குது. இந்த கஞ்சியில் உப்பு சேர்த்துட்டு நல்ல செம்ம டேஸ்ட்டாக பக்கா காம்பினேஷனோட இது பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. செம்ம சூப்பராக டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ரெகுலராக 3 மாதம் வரைக்கும் இந்த கஞ்சி பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க. செம்ம சூப்பராக வெயிட் லாஸ் நடக்கும். அப்புறம் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இன்னும் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோவை உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா எந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ மூலிமா நீங்கள் எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணலாம். நீங்கள் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுறீங்கன்னா எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.